ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். அதாவது என்னன்னா, ராகு நவகிரகங்களில் வலிமையானது ராகு. அந்த ராகு திசையில் பாடாப்படுறதும் உண்டு, பெரிய யோகத்தை அனுபவிக்கிறதும் உண்டு, அவமானம் வர்றதுங்கிறதும் உண்டு, அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுங்கிறதும் உண்டு. இது எல்லா ஜாதத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணாது, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பண்ணும். இப்போ ஒரு தோஷம் மாதிரி தெரியக்கூடியது எப்படி யோகமாக மாறும் ராகு திசையில், இது ஒன்று. இன்னொன்று ஆக்சுவலாக அது நமக்கு வர்றது யோகம்தான் வரும், ஆனால் நம்ம தோஷம்னு அதை நினச்சிக்கிட்டு அதை அணுகிறது தோஷம்னு அணுகும். அது அடுத்த பாயிண்ட்டு. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துச்சுன்னா அவமானம் வரும், கஷ்டம் வரும், சிரமம் வரும், சிக்கல் வரும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த 8லேயே ராகு உட்காந்தா அது செயல் கிரகம் அப்படின்னுவாங்கல்ல. அப்போ அந்த ராகு 8ல் நிற்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு நெகட்டிவ், ஒரு ராகு திசை எந்த அளவுக்கு பாசிட்டிவ் பண்ணும், அதை நம்ம பார்க்கறது எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவாக பார்க்குறோம், கல்யாண காலத்தில் இந்த ராகு திசை எப்படி கம்பு சுற்றுது, அல்லது நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது எவ்வளோ தவறாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்கள்லேயும் ராகு கேதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய மற்ற கிரகங்களை விட பார்க்காத கிரகம், கண்ணுக்கே தட்டுப்படாத கிரகத்துக்கு தான் பவர் ஜாஸ்தின்றான். செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வெளிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியனவனில் சோமன் மிகும், ஐஎஸ் அசிக்கு கதிர் வலிது, பானுவிர் பாம்பே வலிது. எல்லாத்துலேயும் வலிமையானது பாம்பு கிரகம். அந்த பாம்பு கிரகம் என்ன செய்யும்? அது இப்போ 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துல ராகு கேது உட்காந்து தசை நடத்துச்சுன்னா அவனுக்கு யோகம், அவன் சீரும் சிறப்புமா சம்பாதிப்பேன், பெரிய ஆளாக வருவான். 3, 6, 11 ராகு கேது உட்காந்து தசை நடத்தி ஒன்றும் இல்லாமல் போனவனு இருக்கான். இருந்தாலும் ஜோதிடத்தில் விதி எழுதல் அப்படி தான் எழுதுவாங்க. எப்போ முதல் ஸ்டெப் எழுதுனா தானே 3ஆவது ஸ்டெப்பு 4ஆவது ஸ்டெப்பெல்லாம் எழுத முடியும். அதனால் முதல் ஸ்டெப்பே அதான். சரி, அப்போ இதுக்கு நேர் எதிராக 6, 8, 12 இருந்ததுன்னா கொன்று கொலையாத்து பிடும்படா அவனை அப்படின்னுவாங்க இல்லையா? 3, 6, 11 ஓகே. 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சிரமப்படுத்தி பிடுமியா ராகு தசை அப்படின்றது தான் அதுக்கான ரூட்டு. ஆனால் சிலருக்கு அந்த ராகு யோகத்தை கொண்டு வருவார், அதை நம்ம தோஷமாக புரிஞ்சிட்டு இருப்போம். அதைத்தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்காட்டாக வச்சுக்கிடுவோம். இப்போ இங்கே வர்ற ஜாதகத்தை எடுத்துக்கங்க. இது பொம்பளை பிள்ளை ஜாதகம் இல்லையா? அதனால் பேரை சொல்ல வேண்டாம், ஊரை சொல்ல வேண்டாம். இருந்தாலும் நம்மகிட்ட கமெண்ட்டில் தான் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது இவங்க டேட் ஆஃப் பர்த் 7/7/2000, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2000 பிறந்திருக்காங்க. 18 மணி 10 நிமிஷம் 6 மணி 10 நிமிஷம் ஈவினிங். பிறந்த ஊர் சென்னை. ஏன் ஊரை சொல்கிறேன்னா அவங்களுக்கும் அடையாளம் தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல, கேட்ட பொம்பளை பிள்ளைக்கும். அதனால் சரி, அப்போ 7/7/2000 6 மணி 10 நிமிஷம் ஈவினிங் டைமில் சென்னையில் பிறந்தது அப்படின்னு இந்த ஜாதகம். லக்னமாக வந்திருக்கிறது தனுசு லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கன்னி ராசி, சென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம். உத்தரத்தில் பொண்ணு கிடைக்கணும்னா அவ்வளவு பெரிய கொடுப்புனங்கிறான். ஸோ ரைட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் சார், 8ஆம் இடத்துல ராகு நிற்கிறார். தனுசு லக்னத்துக்கு 8ல் ராகு நிற்கிறார் இந்த ஜாதகத்துக்கு. அந்த ராகு தசை நடக்குது. இப்போ இந்த ஜாதகத்தினுடைய கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுத்துட்டு, சார் எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும், லவ் மேரேஜ் ஆகுமா இல்லை அரேஞ்சு மேரேஜ் ஆகுமா சார், லைஃப் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி லவ்வருடைய டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது ஃபார்மில் போடலை, அதனால் அது வேண்டாம். இந்த பொண்ணுடைய ஜாதகத்தை மட்டும்தான் ஃபார்மில் போட்டிருக்காங்க, அதனால் இதையே எடுத்துக்கிறோம், இதிலேயே பதில் சொல்லிடலாம். சரி, இப்போ சார் 8ல் இருக்கிற ராகு என்ன சார் செய்யும் இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டான். இது என்ன கேள்வி? உடம்பு சரியில்லாமல் போகும், வீட்டில் யார் சொன்னாலும் இந்த பிள்ளை கேட்காது, அப்புறம் ஃபைனான்ஷியலாகவும் ட்ரபிள் ஆகும், இந்த பொண்ணு படுறதுனால கௌரவ பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, அப்புறம் சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், பொருளாதாரம் எதுவும் மிஞ்சாது, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் இந்த ராகுக்கான அமைப்பு. ஆனால் இந்த ராகு திசை இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கடுமையான திசை இல்லை. இன்னும் சொல்லணும்னா இது யோகமான திசை. இப்போ ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு, அதாவது நீ யோகம்னு சொல்லணுங்கிறதுக்காக எதை வேணாலும் யோகம்னு சொல்லாதையா,
நான்லாம் 8ல் ராகு வச்சுக்கிட்டு ராகு தசையில் என்ன பாடுபட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ கமெண்ட் கீழே போடுறதுக்கு ரெடியாக இருப்பார் இன்னொருத்தர். இதை பார்த்தோன்னே இரு நான் இதை முழுசாக கேட்டு கமெண்ட் ஓட்டுவோம் நீ திட்டுறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக திட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை, தமிழில் திட்டணும், அதான் ரொம்ப நல்லது. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான், வெய்ய வானரம் போல் கைதான் இருவதுடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. முருகப்பெருமான தமிழில் திட்டினா அருள் புரிவாராம். அதனால் தமிழில் திட்டு வாங்கிறது கூட யோகம்தான். அது திட்டுறதுங்கிறது மீன்ஸு இல்லை எனக்கு ராகு இருந்தது ஆனால் ராகு தசையில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, உண்மைதான். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வேலை செய்யாது. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு எப்படி யோகம்னு இதை சொல்கிற நீ அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 8ல் ராகு வச்சுக்கிட்டு அதை யோகம்னு வேற சொல்லிக்கிருக்க நீ அப்படின்னு இருப்பா. இப்போது ராகு தசை நடக்குது. இந்த ராகு தசை எத்தனை வயசு வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஆக மாட்டேங்குது. ராகு தசை நடக்கிறது 36 வயசு வரைக்கும் ராகு தசை சார். 35 வருஷம் 2 மாதம். எஸ். அப்போ 36 வயசு வரைக்கும் நடக்கிற ராகு தசை சார், அது வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கணக்குப்படி 8ல் ராகு, மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு இருக்குது, மாங்கல்ய தோஷம், மாங்கல்ய நிற்காத, அதனால கல்யாணம் கிடையாது. சிம்பிள், முடிச்சுக்கலாம். சரி, இது 8ஆம் இடத்துல ராகு. ராகு தசைக்கு அப்புறம் குரு தசையில் கல்யாணம் பண்ணலாமா? அதில் பாருங்க, குரு குடும்பஸ்தானாதிபதியோட சனியோட சேர்ந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சு போனார். அதனால குரு தசையிலையும் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா சுகஸ்தானாதிபதி இல்லை குரு, அவர் 6ல் விழுந்து கெட்டு போயிடுறாரு. அப்போ குரு தசையிலையும் கல்யாணம் இல்லை. சரி, அதுக்கடுத்த தசையில் சனி தசையில் பண்ணலாமாப்பா அப்படின்னாக்க, சனி தசையில் கல்யாணம் பண்ணுறது குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு வச்சு, அப்புறம் எப்படி அது குடும்பத்துக்கு உருப்பிடும்? அதனால குடும்பஸ்தானம் மறைஞ்சு போனதுனால சனி தசையிலையும் கல்யாணம் இல்லை. சரி, சனி தசை முடிஞ்சு புதன் தசையில் கல்யாணம் பண்ணலாமாப்பா அப்படின்னா, இன்னமாவது கொஞ்சமாவது யோசனை இருக்கு ஐயா, உபய லக்னத்துக்கு 7ல் புதன் ஆட்சியாகி நிற்கிறாரு. அப்போ அந்த புதன் தசையிலையும் கல்யாணம் கிடையாது. அதுமாரி கல்யாணம் பண்ணாலும் அது நிற்காது. அதனால புதன் தசையிலையும் கல்யாணம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் கேது தசையில் கல்யாணம் பண்ணலாமா? கேது லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு, தனிச்ச கேது, குடும்பம் நிற்காது, கேதுலேயும் கல்யாணம் இல்லை. சரி, இப்போ இந்த கேது தசையோடு நம்ம நிறுத்திக்கிறோம். கேது தசை எத்தனை வயசு வரைக்கும் நடக்குது தெரியுமா? 88 வயசு வரைக்கும் நடக்குது. சாரி, 94. 88ல் ஆரம்பித்து 94 வருஷம் 2 மாதம். 94 வயசு வரைக்கும் கேது தசை தான் நடக்குது. அப்போ 94 வயசுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அது வாட்டுக்கு நிம்மதியாக குடும்பத்தை ஓட்டிக்க அப்படின்னா அந்த பக்கம் ஓடாது. அப்போ பாருங்க, அடுத்தடுத்து வர்ற எல்லா திசையுமே பஞ்சாயத்தான திசை. அப்போ இந்த ஜாதகத்துக்கு கல்யாணமே நடக்காதா, இது சாமியாராத்தையும் சுற்றிக்கு இருக்கணுமா அப்படின்னாக்க, இது லவ் வேற பண்ணிட்டு வருது. எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமான்னு வேற கேள்வி. சரி, இந்த பிரச்சனையை எப்படி ரிவீல் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த ராகு தசையில் இந்த பொண்ணு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். ஏன் ராகு தசையில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னா, ராகு உட்காந்துருக்கிறது குரு சாரம், புனர்பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கிறது சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ ராகு தசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டா குருவும் சந்திரனும் தான். அந்த குரு சந்திரனை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். லக்னத்துக்கு குரு மறையாமல் இருக்கார். ஆனால் அதில் லக்னத்துக்கு சந்திரன் மறையாமல் இருக்கார், குரு மட்டும் மறைஞ்சிருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு தசை நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு டிசைட் பண்ண வேண்டியது குருவும் சந்திரனும் தான். இந்த 2 கிரகமும் ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருந்தால் நிச்சயமாக அந்த ராகு தசை அது 8ஆம் இடம் இல்லை, 12ஆம் இடம் இல்லை, 25வது இடத்துல இருந்தாலும் யோகத்தை தாண்டா செய்யும் அப்படின்றான். என்ன காரணம்? ராகுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி 2 பேரும் தெளிவாக இருந்தாங்கன்னா போதும், நிச்சயமாக தே வில் பி சக்சீட். இப்போ பாருங்க, இந்த ராகு தசைக்கு எப்படி நீ இந்த குருவையும் சந்திரனையும் எடுக்கிற அப்படிங்கிறதுக்கு பேசிக் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நிறைய எடுத்துக்காட்டுகள் ஜாதகம் காமிச்சிருக்கோம், எல்லாம் நம்ம சேனலில் தான் நிற்கிது இல்லையா? சரி, அதனால் திருப்பியும் போட்டு அரைச்ச மாவு அரைக்கிறத விட பூசாக அரைப்போம். அப்போது இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ராகுவுக்கான டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறது குருவும் சந்திரனும். இந்த குருவும் சந்திரனும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திரிகோணத்தில் இருக்காங்க. அது இல்லாமல் சந்திரனை குரு பார்க்குறார். அப்போ இந்த ராகு தசை யோக தசை. சரியா? சரி, இந்த ராகு தசை யோக தசைனா இப்போ லவ் வந்துருச்சு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு லவ் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இந்த இடத்த தான் இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் கேட்கணும். காரணம் என்னன்னா, இல்லை நாங்கள் யார் தெரியுமா, எங்களுடைய அருமை வெறுமை என்னன்னு அருவாளை தூக்கிட்டு நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்த்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம். என்ன காரணம்? 2ல் தனித்த கேது இருக்கிறது, 7ல் புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார்,
8ல் மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சு போயிட்டார், 7ல் சுக்கிரன் இருக்கார், காரகோபான ஆஸ்தி. மொத்தத்தில் இந்த சாதகம் உருப்படாத சாதகம், அதனால எங்களுக்கு இந்த பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தோஷம் இல்லைனாலும் இன்னொரு தோஷத்தை காமிச்சு இந்த ஜாதகத்தை உருவி தனியாக வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போது மாப்பிள்ளை பிடிக்க முடியாது, ரொம்ப சிரமம். சரியா? இதே மாதிரியான மாப்பிள்ளையத்தையும் தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். எது இந்த மாதிரி தோஷத்தோட ரிப்பேரோட அந்த மாதிரி வர்றதையும் தேடணும். இப்போ அந்த பிள்ளை தானாகவே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டான். எது இந்த மாப்பிள்ளை நான் லவ் பண்ணுறேன், அப்போ தாராளமாக வாயா வந்து மேரேஜ் பண்ணிக்கியான்னு சொல்லி பெற்றவங்க வந்து அக்செப்ட் பண்ணி இதை சரி சொல்லிடணும். சப்போஸ் இவங்க நிறுத்துனாங்கன்னா நம்ம மக்களுடைய தவறான புரிதல் காரணமாக சரியான மாப்பிள்ளை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப லேட் ஆகிடும். லேட்டாக என்ன ஆகும், 2ஆம் தாரமாக கொடுக்குறியா இல்லை வந்து 3ஆம் தாரமாக கொடுக்குறியா, நான் இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு 2 பிள்ளைய பற்று வச்சுட்டு விட்டுட்டு ஓடிவிட்டாப்பா, நீ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன், என் பிள்ளைக்கு அம்மா வேணும்னு வந்து நிற்பேன் ஆயாம்மா வேலைக்கு, இப்படியும் கொடுக்க முடியுமா? அப்படின்னா அந்த பக்கமும் இடிக்கும். சரி, இந்த பக்கம் வந்து அப்போ அந்த பொண்ணு விரும்பினபடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நல்லா பிழைக்குமா, சரிப்பா நான் ஒத்துக்கிறையா, அப்போ அந்த பிள்ளை லவ் பண்ணிட்டு வந்துட்டா அதனால் விரும்பினபடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம், அப்போ அது நல்லா பிழைச்சிருமா? அப்புறம் அப்பையும் 8ல் ராகு தானே இருக்கேன். ராகு வந்து இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுறோங்கிறதுக்காக ஒரு ஸ்டூலை போட்டு மனவரை விட்டு தள்ளியாக உட்கார சொல்ல வைக்க போகிற ராகு அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த ராகு தசை நல்லாத்தையும் இருக்கும். அதான் டிசைடிங் அத்தாரிட்டி 2 பேரும் நல்லா இருக்காங்களே. சரி, இந்த குரு வந்து லக்னத்துக்கு மறைகிறார். குருவும் சந்திரனும் ராகு தசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி. இதில் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ல் மறைகிறார். அப்போ இவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? அப்பாவுக்கு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி மனசு இருக்குது, மகளும் வேணும் ஆனால் மக லவ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி 2 பக்கமும் சரி சொல்கிறதா வேணான்னு சொல்கிறதாங்கிற தடுமாற்றம். அம்மாவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கும். இந்த கண்டிஷனில் தான் இந்த குடும்பம் போயிட்டு இருக்கும் இந்த லவ்வுக்கு. அப்போது இந்த மாதிரியான ஒரு ஜாதகம் நம்ம வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணி அந்த பையனை கூப்பிட்டு கட்டி வச்சுட்டா நல்லபடியாக பிழைப்பாங்க, பிரச்சனை இருக்காது. காலகாலத்தில் அந்த பிள்ளை குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போயிடுவான். சார், கல்யாணம்ன்றது அந்தந்த வயசில் நடந்துடணும் சார். அதை விட்டு நீங்கள் இப்போ பாருங்கள், 25 வயசு முடிய போகுது, அதாவது கிட்டத்தட்ட நல்லா வாழ்கிற வயசு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, அந்த 23 24 வயசில் ஆரம்பித்து ஒரு 30 32 35 வயசுக்குள்ளே வர்ற பீரியட் இருக்குது பாருங்கள், அதுதான் முழுமையான வாழ்க்கை அப்படிங்கிறது. 2 பேர்த்துக்கும் உடல் ரீதியான ஒரு தகுதி, மன ரீதியான ஓரளவுக்கான மெச்சூரிட்டி. ரொம்ப மெச்சூர் ஆகக்கூடாது சார். அறிவு வளர வளர உணர்வு மழுங்கிரும். அறிவு வளர வளர உணர்வு மழுங்கும். உணர்வு அதிகமாச்சுன்னா அறிவு குறைஞ்சிரும். அதனால தான் ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டான் அப்படின்றான். அறிவு ஜாஸ்தியாகல இது உணர்வு வந்து மழுங்கி போயிடும். அதனால தான் கணவன் மனைவி 2 பேருமே படித்து பெரிய அளவில் வருமானத்தில் இருக்கிறவங்களுடைய அட்டாச்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பேப்பரும் தண்ணி மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பாருங்கள், பாட்டி ஒன்றும் படிச்சிருக்காது, தாத்தா 2ஆம் வரைக்கும் படிச்சிருப்பாரு, 1ஆம் வரைக்கும் படிச்சிருப்பாரு, அவர் ரொம்ப படித்தவர் யா அப்படின்னு வாங்கல, அது மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு 2 டைவர்ஸ் எல்லாம் பண்ணல சார், நல்லபடியாக குடும்பம் ஓட்டினாங்க. அப்போது அந்த உணர்வு நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிற அந்த உணர்வு வந்து பிரிஞ்சு போகாத அளவில் டைட்டாக இருந்தது. அப்போ அறிவு வளர்ந்தால் உணர்வு போயிடும், உணர்வு வளர்ந்தால் அறிவு போயிடும். சரி, அப்போது அந்த வகையில் இந்த இது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற இந்த ராகு தசை இருக்கு இல்லையா, இந்த ராகு தசையில் திருமணம் இதை நல்லபடியாக முடிஞ்சிடும். இந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கான பதிலுங்கிறது அதுக்கு லவ் மேரேஜ் நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமா? நிச்சயமாக நல்லா இருக்கும். ஆனால் ஊர் விட்டு ஊர் மாதிரி போய் உட்காந்துருவாங்க, உட்காந்து நல்லபடியாக பொருளாதாரத்தை அடுத்து வர்ற குரு தசை வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது, அல்லது வேறு லாங்குவேஜ் பேசுகிற இடத்த நோக்கி போகிறதுக்கான அமைப்பு உண்டு. அடுத்து வர்ற சனி தசை அங்கேயே தான் இருப்பாங்க. அப்போது 7ல் நிற்கிற சுக்கிரன் காரகோபாவன அஸ்தி வேலை செய்யாதா? செய்யாது, ஏன்னா சுக்கிர தசை இல்லை. அப்போ 7ல் புதன் இருக்காரு, அவர் வந்து தாரதோஷத்தை உருவாக்க மாட்டாரா? உருவாக்க மாட்டார். காரணம் வந்து புதன் தசை வந்து 95 வயசு அந்த 90+ வருது. அப்புறம் என்ன? அப்போது இந்த மாதிரியான ஜாதகம் நமக்கு சாதாரணமாக லவ்வே வர வேணாமியா, சும்மா பொருத்தத்துக்கே வந்தால் கூட இத்தனை தோஷம் இருக்குது அப்படின்னாக்கு எத்தனை தோஷம் இருந்தாலும் இந்த பிள்ளையை அக்செப்ட் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக பிழைப்பான், போன இடத்துல விருத்தியாகும். ஆனால் அதே சமயத்தில் இந்த இது இப்போ லவ் பண்ணிட்டு வர்றாங்கங்கிற பட்சத்தில் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா காலகாலத்தில் அந்த திருமண வாழ்க்கையும் குழந்தை குட்டியும் பெற்று அவங்க லைஃப்பில் பிரமாதமாக செட்டில் ஆயிடுவாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்கிற மாதிரி தெரியும். மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு, 12ஆம் இடத்துல கேது, அவர் தசை நடக்குது, அது பண்ணுது இது பண்ணுது, எது பண்ணுனாலும் என்ன செய்ய போகுது, நல்லது செய்யுமா இல்லை கவுத்து விட்டுருமாங்கிறத தெளிவாக பார்த்தாலே போதும். ஸோ அதுக்கு 1க்கு 4 தடவை ஜாதகத்தை ஸ்க்ரூட்டனிங் பண்ணோம்னா நமக்கு அந்த ஐடியா கிடச்சி போயிடும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில்
பழகிறதுங்கிறது தான் சார் ஜோசியம். அதை விட்டுட்டு சூரியன்லேருந்து ராகு கேது வரைக்கும் எல்லா கிரகத்தையும் நான் படிச்சுட்டேன், மேசத்திலேருந்து மீனம் வரைக்கும் பூரா கட்டத்தையும் நான் படிச்சுட்டேன், நான் அஸ்வினி முதல் ரேவதி ஈராக 27 நட்சத்திரமாக எனக்கு தெரியும், நான் ஜோசியம் படிச்சுட்டேன் அப்படின்னா அது இல்லை ஜோசியம். இது இந்த ஹேண்டில் பண்ணி பழகிறோம் பாருங்க, அதுதான் ஜோசியம். ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.